Hello friends, welcome to our Multi-Cuisine Cooking channel. நாம இன்னைக்கு பண்ண போறது ஸ்பெஷல் எக் மசாலா. வாங்க வீடியோக்கு போலாம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கலாம். அதில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. அது கொஞ்சம் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சிடுச்சு. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இது கூட சேர்த்துடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு. நீங்கள் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். நம்ம முட்டைக்கு தனியாக சேர்ப்போம். மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நல்லா வதங்க விடணும். எண்ணெய் தனியாக வர்ற வரைக்கும். அதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இது நல்லா வதங்க விடலாம். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி போல் சேர்த்துக்கலாம். இது இப்படியே நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை ரெடி பண்ணுவோம். நான் இந்த எக் மசாலா செய்கிறதுக்கு ஒரு 7 முட்டை உடைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி ஒரு 90% ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நம்ம முட்டை ரெடி பண்ணலாம்.
ஸோ அதுக்கு ஒரு நான் வாணலி வச்சுட்டேன். ஸோ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வேற ஒரு அடுப்பில் வச்சுருக்க இந்த மசாலாவை இடையில நல்லா கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் வேக விடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டை மிக்சரை இதில் சேர்த்துடலாம். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆக விடுங்க. இப்போ உடனே கிண்ட வேண்டாம். இப்போ இந்த ஓரம் வெந்ததை கொஞ்சம் நகர்த்தி விட்டிங்கன்னா மிச்சம் உள்ளதை அப்படியே வெந்துடும். இந்த ஓரம் வெந்ததை அப்படியே நகர்த்தி விட்டுட்டு வாங்க. இப்போ மிச்சரில் முட்டை நல்லா வெந்துடும். எல்லாம் அப்படியே கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகான ஒரு இது பீசஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றிடலாம். மசாலா வெங்க எடுத்துப்போம். இப்போ மசாலாவும் நல்லா திக்கனாகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தேவையான அளவுக்கு பீசஸாக உடைச்சிருக்கோம். ஸோ இப்போது இந்த அளவு இப்படியே இருந்தால் சரிதான். நம்ம மசாலாவில் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட, சாதத்து கூட எல்லாமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும்.
இப்போ நம்முடைய ஸ்பெஷல் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை கொத்தமல்லி இலை நிறைய தூவி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கூடவே நாங்கள் போட்ட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.